அனைவருக்கும் வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இதை பார்த்துக் கொண்டிருக்கும் மனிதநாடி யூடியூப் சேனல் அனைத்து மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஒரு மனிதனோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமா அத்தியாவசியமா வேணுங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அது ரொம்ப நிலையான விஷயங்கள் அப்படின்னு எடுக்கிறப்ப ஃபர்ஸ்ட் மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப முதன்மையா இருக்குது. ரெண்டாவது படிப்பு, அதுக்கப்புறம் வேலை, அதுக்கப்புறம் திருமணம், அதுக்கப்புறம் குழந்தை, வீடுன்னு அடுத்தடுத்த டார்கெட் நம்ம போயிட்டே தான் இருக்கோம். ஆனா இப்ப ரீசெண்டா நம்ம ரொம்ப ஜாதகங்களை பார்த்து அலாசக்கூடிய ஒரு விஷயம் 7ஆம் பாவம் அப்படிங்கிற திருமண விஷயமா இருக்கு. திருமணம் அப்படின்னா அந்த ஆணை வச்சிருக்கீங்களா சரி, பெண்ணை வச்சிருக்கீங்களா சரி, ஒரு ரொம்ப ஒரு ஒரு நல்ல நிலைமை இல்லாம நம்ம எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு தடுமாற்றத்துல இருக்காங்க. அந்த தடுமாட்டம் இருக்கக்கூடாது, அந்த திருமணத்துல பெற்றோர்கள் எல்லோரும் பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் போன வீடியோல தொழிலை பத்தி நிறைய பேசியிருந்தேன். அது நிறைய பேர்த்துக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒரு விழிப்புணர்வு கொடுத்துச்சு. நீங்க சொன்னதால நான் முதலீடெல்லாம் போட்டு லாஸ் ஆயிட்டேன், இப்ப நீங்க சொன்னதால அது எனக்கு புரிஞ்சிருச்சு, அதனால அதை பண்ண மாட்டேன். எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி அவங்களோட இதை பகிர்ந்துக்கிட்டாங்க. நான் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி திருமணத்தை பத்தி ஒரு வீடியோ கொடுக்கணும்னு நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதை பத்தி நான் உங்களோட இன்னைக்கு கலந்துக்கிறேன். இப்ப திருமண வயசு இருக்கிற பெற்றோர்கள் ஆகட்டும், திருமண வயசுல இருக்கிறவங்களாகட்டும் ஒண்ணு பயப்படக்கூடிய விஷயம், என்னோட ராகு கேது ஜாதகமா இருக்கு, எனக்கு செவ்வாய் தோசை இருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு புணர்ப்பு தோசை இருக்குன்னு சொல்றாங்க. அந்த புணர்ப்பு தோசைன்னா என்னன்னு எங்களுக்கு தெரியலைங்க, ஆனா ஜாதகக்காரங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம பொருத்தத்துக்கு வர்றப்பயே எனக்கு திருமணம் எப்ப ஆகுன்னு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு ராகு கேது ஜாதகமா, எனக்கு ஏதாவது தோஷம் இருக்கா நீங்க பார்த்து சொல்லுங்க மேடம் அப்படிங்கிறாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க போய் கட்டத்திலே ராகு கேது இருக்காங்களா செவ்வாய் இருக்காங்களான்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நீங்க பொதுவான விஷயத்த ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க. ராகு கேது இருக்காங்க செவ்வாய் இருக்காங்க அப்படின்னா நீங்க பயப்படாதீங்க. ஒரு திருமணம் அப்படிங்கிறது எல்லா மனிதருக்கும் திருமணம் உண்டு. ஒரு வெரைட்டியான மனுஷருக்கு திருமணம், மித்தவங்களுக்கு திருமணம் கிடையாது அப்படின்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ராகு கேது பகவான் பயிற்சி 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். அவங்க 1.5 வருஷத்துக்கு ஒரு கட்டத்திலேயே தான் இருப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட 1996, 97 எல்லாம் பாத்தீங்கன்னா கேது பகவான் மீனத்துல இருப்பாரு. அப்ப அந்த மீனத்துல இருக்கிற கேது பகவான் கண்ணில ராகு பகவான் இருப்பாரு. அப்ப அந்த வருஷத்துல பிறக்கிற 1.5 வருஷத்துக்கு ஒரு துலாம் ராசி, ஒரு கன்னி ராசியா இருந்துட்டா அவங்களுக்கு 7ஆம் வீட்லயும் லக்னத்திலயும் ராகு கேது இருக்கு, அதுல எங்களுக்கு திருமணமே நடக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம வரக்கூடாது. அந்த ராகு கேது என்ன டிகிரியில இருக்காங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் துல்லியமா போய் பார்க்கணும். ஏன்னா நீங்க பிறந்தது ஒரு டிகிரியா இருக்கும், ராகு கேது நிக்கிறது ஒரு டிகிரியா இருக்கும். அந்த ராகு கேதுகள் என்ற நட்சத்திரம் இருக்கு, உபநட்சத்திரம் இருக்கு. அந்த உபநட்சத்திரம் என்னன்னு கண்டுபிடிச்சு ராகு கேதுகள் என்ன பாவங்களை கையில வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறப்ப உண்மையில அங்க ராகு கேது தோஷமே இருக்காது. ஆனா இவங்க வெறுமன கட்டத்தை பார்த்துட்டு எனக்கு லக்னத்துல ராகு இருக்கு, 2ல ராகு இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ராகு கேது ஜாதகமா தாங்க இருக்கும். அதனால நீங்க அந்த ராகு கேதை பத்தி முதல்ல பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ராகு கேதுக்கள் அப்படின்னா என்னன்னு விழிப்புணர்வு நீங்க ஏற்படுத்திக்கோங்க. அவங்க சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள். எல்லா கிரகங்களும் நார்மலா போறப்ப அவங்க வக்ர நிலையில ரிவைஸா வருவாங்க. ரிவைஸா வர்றப்ப அவங்களோட தன்மை கொஞ்சம் மாறுதல் ஆகும். ஆனா எந்த விதத்துல அவங்க மாறுதல் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். ராகு ரொம்ப மோசம் நீங்க நினைக்க வேண்டாம். ராகு பகவான் நல்லா இருந்தா தான் ஒருத்தர் மீடியா துறைக்கு போக முடியும், வெளிநாடு எல்லாம் போக முடியும். கேது பகவான் நல்லா இருந்தா தான் அவங்க ஒரு சிறந்த ஜோதிடர் ஆக முடியும், ஒரு நல்ல ஞானம் பெற முடியும். ரெண்டாவது நம்ம ஜட்ஜ் போஸ்டிங், பெரிய பெரிய ஜட்ஜ் போஸ்டிங் போறாங்களா, அவங்க அந்த தூதுவ துறையெல்லாம் இருக்காங்களா, அதெல்லாம் நம்ம கேது பகவானோட தான். அதனால நீங்க ராகு பகவானோ கேது பகவானோ தப்பாவும் நினைக்காதீங்க. அவங்க இருக்கான ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் கிரகங்களை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. நம்ம பயப்பட்டாவே கிரகங்கள் நமக்கு அதுக்கு ஆப்போசிட்டா செயல்பட ஆரம்பிச்சிடும். இப்ப எந்த ஒரு பெற்றோர்களாகட்டும் இல்ல கல்யாணத்துல இருக்கிற வயசு பசங்க பொண்ணுகளாகட்டும், நம்ம ஜாதகத்துல ராகு பவனா கேது பவனா இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நீங்க கண்டுபிடிங்க. அந்த சொல்யூஷன் நிறைய இருக்கு. நான் நிறைய ஜாதகத்துல பார்த்திருக்கேன், அவங்க 2ல ராகு இருக்குங்க, அப்ப 2ல ராகு இருக்கிற பொண்ணு வேற கட்டணுமா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க அதை போட்டு மைண்ட்ல உருட்டிட்டு இருக்காருங்க அப்படின்னு அவங்களுக்கு தெளிவுறுத்து நாங்க சொல்றோம். அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய் தோஷத்தை பத்தி நிறைய கருத்துக்கள்ங்க. அது எப்படி விளக்கி சொன்னாலும் பெற்றோர்களும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வர்றப்பே என் பையனுக்கு 12ல செவ்வாய் இருக்குங்க, 8ல செவ்வாய் இருக்கு, 7ல செவ்வாய் இருக்கு. 7ல செவ்வாய் இருந்தாலும் அந்த பையன் பிறந்தது ஒரு டிகிரியா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும்.
ஒரு விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்க. விருச்சிக லக்னத்துக்கு அந்த விருச்சிக லக்ன அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அவரு போய் 7ஆம் வீட்டுல ரிஷபத்துல உட்காந்துருக்காரு. அப்ப எனக்கு என்னோட ஜாதகத்துல 7 செவ்வாய் இருக்கு, நீங்க பொதுவாக எடுத்துக்கூடாது. ஏன்னா லக்னாதிபதி 7ல இருக்காரு. அவரு தன்னோட 7வது பார்வையும் அதே விருச்சிகத்தை பார்ப்பாரு. அப்ப அந்த செவ்வாய் ஒண்ணும் பண்ணாது. இந்த மாதிரி செவ்வாய் தோஷத்துக்கு அடுக்கடுக்கா சொல்ல போனா நிறைய விதிவிலக்குகள் இருக்குங்க. கிட்டத்தட்ட போனா செவ்வாய் தோஷம் 100ல ஒருத்தர் இருக்குல்ல, 1000ல ஒருத்தருக்கு இருக்கிறதே பெரிய விஷயம். அதனால செவ்வாய் தோஷத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதோட பயப்படாதீங்க. முதல்ல எனக்கு செவ்வாய் இருக்கு, என் பையனுக்கு கல்யாணம் ஆகுது, என் பொண்ணுக்கு செவ்வாய் இருக்கு, கல்யாணம் ஆகுது, அதே செவ்வாய் இருக்கிற பொண்ணு மாப்பிள்ளவே நம்ம போய் தொழாகணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க ஜாதகத்தை எடுத்த உடனே இந்த மாதிரி பயப்படாதீங்க. செவ்வாய் ராகுலாம் பெரிய விஷயமே கிடையாது. இப்ப திருமண தடை அப்படின்னு நிறைய பேர் அவங்களும் சொல்லிக்கிறாங்க. திருமண தடையெல்லாம் யாருக்குமே ஏற்படாதுங்க. தாமதம் வேணா ஆகும். ஒண்ணு திருமணம் இளமை திருமணமா இருக்கும். இப்போ திருமணம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கணும்னா, பெண்ணா இருந்தா செவ்வாய் பகவானையும், ஆணா இருந்தா சுக்கிர பகவானையும் எடுக்கணும். அதே மாதிரி 7ஆம் பாவ அதிபதி தான் நம்ம திருமணத்தை பண்ணி வைக்க போறாங்க. இவங்க 3 பேரும் நல்லா இருந்தாலே போதும். ஏன்னா பெண்ணுக்கு மாங்கல்யம் நல்லா இருக்கனால நம்ம செவ்வாயை பார்க்கிறோம், 8ஆம் அதிபதி இவங்க எல்லாம் பார்க்கிறோம், குடும்பஸ்தான 2ஆம் அதிபதி பார்க்கிறோம். இவங்க எல்லாம் நிறைய ஒற்றைப்படை பாவங்கள் வாங்கி வந்திருந்தாங்கன்னா நடக்கிற தசாபுத்தி ஒற்றைப்படையா இருந்தா அவங்க இளமையிலேயே கல்யாணம் ஆயிடும். இதே ஒரு 5ஆம் பாவ தொடர்பு பெற்று இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிற லெவல்ல போயிடும். இப்ப ஏன் திருமணம் தாமதம் ஆகுது அப்படிங்கிறப்போ, அந்த 7ஆம் வீட்டுல செவ்வாயோ, ராகு பகவானோ, கேது பகவானோ, இல்ல சனி பகவானோ இவங்க எல்லாம் அமர்ந்திருந்தா 7 இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அதனால திருமணம் தாமதம் ஆகுது, தடையாகுது அப்படின்னு சொல்றாங்க. நாங்க நிறைய ஜாதகத்தை பார்த்திருக்கோம். எனக்கே 7th சப்ளாட் சனி பகவான் தான். சனி பகவான் என்ற நட்சத்திரம் சூரியன் அப்படிங்கிறதுனால அந்த சனி பகவான் என்ன சாரம் வாங்கியிருக்காரு, அந்த பாவம் என்ன கையில வச்சிருக்கு அப்படிங்கிறப்ப சனி என்ற நட்சத்திரம் சூரியன் பிளஸ் ஒற்றைப்படை அப்படின்னா இளமை திருமணம். ஒரு 21 வயசுல அந்த பெண்ணுக்கு எல்லாம் திருமணம் ஆயிரு. இதே ஆணுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி சனி பகவானா இருந்து அவர் நின்ற நட்சத்திரம் சூரியனா இருந்து ஒற்றைப்படை பாகங்கள், ஒற்றைப்படைனா 1, 3, 5, 7, 9, 11 இந்த பாகங்களை கையில வச்சுட்டு இருந்தாங்கன்னா அவருக்குள்ள ஒரு 27 வயசு டான் ஆயிரும். அதனால 7ஆம் வீட்டு அதிபதி சனி பகவானா இருக்காரு, அதனால லேட் திருமணம் அப்படின்னு நீங்களா எடுத்துக்காதீங்க. அவங்க நின்ற சாரம், அவங்க வாங்கியிருக்க உபசாரம், அந்த கிரகங்கள் வச்சிருக்க பாவங்கள் தாங்க வேலை செய்யும். இப்ப சனி பகவான் 7ஆம் பாவம் வச்சுட்டு இருந்தாருன்னா அதை தான் அவர் தெளிவா பண்ணுவாரு. சப்போஸ் அவர் தாமதப்படுத்தினாரு அப்படின்னா அந்த 7ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் யாருக்கு சாரம் விட்டுருப்பாரோ அவங்க மூலியமா திருமணத்தை நடத்துவாரு. எனக்கு 7 சனி இருக்கு, எனக்கு தாமதம், எனக்கு 30 வயசுக்கு மேல திருமணம் அப்படின்னு நீங்களும் ஒரு முடிவு பண்ணாதீங்க. அது அழகாட்டாக்காக நீங்க தெளிவா கேளுங்க. ஏங்க 7 சனின்னா 30 வயசு ஆகுது, நீங்க தெளிவா கேளுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. ஓகேங்க. தடை அப்படிங்கிறது வேற, தாமதம் அப்படிங்கிறது வேற. எப்பயுமே சனி பகவான் தாமதப்படுத்துவார். ஆனா அவர் தாமதப்படுத்தினா நல்ல விஷயத்துக்காக தாமதப்படுத்துவார். ஒரு பொண்ணு 2 பொண்ணு தட்டி போனா 3வது பொண்ணு நீங்க எதிர்பார்க்கறத விட அருமையான பொண்ணு கிடைக்கும். இதே மாதிரி 7ஆம் உபநஸ்திராதிபதி ராகுவோ கேதுவோ இருக்கிறதுனால எனக்கு திருமணம் ரொம்ப லேட் ஆகுங்க, தடையாகுங்க நீங்க நினைக்க வேண்டாம். அது வெளிநாட்டு பொண்ணா கிடைக்கும். நீங்க என்ன நினைப்பீங்க, நம்ம உள்நாட்டிலே வேணும், சொந்தத்திலேயே வேணும்னு தொலைவிட்டு இருப்பீங்க. ஆனா அங்க ராகுக்கு எது இருக்கிறதுனால வெளி மாநிலம், வெளி ஸ்டேட்டு, உங்க ஊர்ல இருந்து ரொம்ப தூரத்துல அந்த பொண்ணு கிடைக்கும். நீங்களே அது ஒரு கல்யாணம் அப்படி நடந்துச்சுன்னா உங்களுக்கே நிறைய விஷயம் புரிஞ்சிடும். நாங்க பக்கத்திலேயே பார்த்துட்டு இருந்தாங்க, ஆனா எங்க பொண்ணுக்கு ஒரு சென்னையில கிடைச்சது, ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி கிடைச்சது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த பொண்ணுக்கு 7ஆம் வீட்டு உபநஸ்திராதிபதி ராகுவோ கேதுவோ இருந்திருப்பாங்க. அதனால ஒரு 500 கிலோமீட்டருக்கு தள்ளி கிடைச்சிருக்கு. திருமணத்தை பத்தி பேசினா ஒரு 4 புறம் பேசலாம். ஏன்னா இளமை திருமணம், முதுமை திருமணம், காலதாமத திருமணம், தடைப்பட்ட திருமணம், 2ஆம் தாரம் திருமணம், இதெல்லாம் நாங்க நிறைய இருக்கு. நாங்களே ஜாதகம் பார்த்த உடனே இதுக்கு 2வது தார அமைப்பு இருக்கு, அதனால நீங்க பார்த்து செய்யுங்க, இந்த டேட்டுக்கு மேல செய்யுங்க அப்படின்னு நாங்க அந்த டேட் எடுத்தே கொடுத்துருவோம். இல்ல இது கண்டிப்பா விவாகரத்துல போய் முடியும், அதனால நீங்க இந்த சமயம் பண்ணாதீங்க, விவாகரத்து முடிஞ்ச டைம் ஒரு நல்ல டைம் வரும், அந்த டயத்துல நீங்க பண்ணுங்க, இல்லாட்டி மருமாங்கலையும் கொடுங்க அப்படிங்கிற நாங்க நிறைய விஷயம் எடுத்து சொல்லிட்டே இருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம், அவங்க கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு ஒரு பொண்ணு பையனும், ஆனா அந்த பொண்ணு பார்த்தா இருதார அமைப்பு இருக்கு. அப்ப நான் அவங்ககிட்ட சொன்னேன், இருதார அமைப்பு இருக்குங்க, நீங்க தெரியாம பண்ணியாச்சு, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கு என்னன்னா அவங்களோட மருமங்கல்யத்தை மாத்தி ஒரு முகூர்த்த நாள் எடுத்து அந்த மருமங்கல்யத்தை மாத்தி போட்டா ஓகே தான், அதனால ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இதை பண்ணிட்டு அவங்க குடும்பத்துல சீராயிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன். இது திருமணத்துல இத்தனை வகைகள் இருக்கு. இந்த வகையெல்லாம் மீறி திருமணமே நடக்காது, எங்களுக்கு என் வாழ்க்கையில திருமணமே இல்லை அப்படிங்கிற ஜாதகம் சன்னியாச ஜாதகம்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பு யாராவது ஒருத்தருக்கு தான் இருக்கும், 1000ல் ஒருத்தர், லட்சத்துல ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஏன்னா இயற்கையா காலம் தோன்றதுல இருந்து எல்லாத்துக்கும் திருமணம் ஆகிட்டு தான் இருக்கு. இப்ப சமுதாயத்துல கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அப்ப எல்லாம் சொந்த பந்துக்களை கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப எல்லாம் கொஞ்சம் வெளியில கொடுக்குறாங்க.
டெக்னாலஜி வளர்ந்து பொண்ணுங்க பையன்களை நாங்க செட்டில் ஆயிட்டு பண்றேன்னு அவங்களோட ஒரு மைண்ட் செட்ல வந்ததுனால பேரண்ட்ஸ் அதை கேட்டுட்டு கொஞ்சம் காலதாமதம் பண்றாங்க. அந்த காலதாமதமே என்ன கேட்ட தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா காலத்துல பயிர் செய்யணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. காலத்துல இந்த திருமணம் பண்ணா அவங்க வயதுக்கு ஏற்ப அடுத்து அவங்களுக்கு குழந்தை பிறப்பு லேட் ஆகாது. ஏன்னா குழந்தை பிறப்பும் அது ஒரு பெரிய சப்ஜெக்டா போயிட்டு இருக்கு. இப்ப திருமணத்துக்கு நாங்க பொருத்தம் பார்த்து எல்லாம் பண்ணி திருமணம் பண்ணாலும் அந்த திருமணத்தை பொருத்தம் பாக்குறப்ப நாங்க என்ன பார்க்க இருக்கு, குழந்தை எப்படி இருக்கு, 2 பேத்துக்கு குழந்தை இருக்கா, போன உடனே குழந்தை கிடைக்குமா, கண்ணில் விளக்கணை ஊத்திட்டு தான் நாங்க பொருத்தமே இப்பதான் பாக்குறோம். முதல்ல ஈஸியா பொருத்தம் பார்த்தோம், இப்பெல்லாம் நிறைய நேரம் எடுத்துக்கிறோம். நாங்களே கேட்டுக்கிறோம் எங்களுக்கு டைம் வேணுங்க. ஏன்னா பொண்ணோட ஒரு குணம் வேற மாதிரி இருக்கு, ஆணோட குணம் ஒரு வேற மாதிரி இருக்கு. அவங்க என்ன ஜாதகத்தான் கொடுக்குறாங்க, அந்த ஜாதகத்தை நாங்க கணிச்சு 2 பேத்துக்கு என்ன கிரகம் ஒத்து போகுது, என்ன கிரகம் ஒத்து போகல, அந்த குருபாவனா நல்லா இருந்தாலும் குழந்தை கிடைக்கும் நினைக்கிற தசா புத்திகளாம் நல்லா. ஏன்னா திருமணம் பண்ணிட்டு உடனே வந்து குழந்தை இல்லைன்னு எங்கிட்ட சொல்லவும் கூடாது. ஏன்னா அதுக்கு நாங்களும் பொறுப்பாகிறோம். அதனால இந்த உங்களுக்கு கட்டினா உங்களுக்கு குழந்தை இருக்கு, உங்களுக்கு கட்டினா குழந்தை இருக்காது, நிறைய ஜாதகத்தை நாங்களும் கழிச்சுதான் மேட்ச் பண்ணி தர்றோம். அதனால பெற்றோர்களும் நீங்களும் ஒரு பையனுக்கு இப்போ ஒரு 20 ஜாதகம் 30 ஜாதகத்துக்கு பக்கம் பார்த்துட்டு அந்த பையனுக்கு பொருத்தமே இல்லை. அந்த பையன் வந்து கடகலகனுக்கார பையன் கேட்டரிங் வச்சு நடத்திட்டு இருக்கு. அப்படி அந்த பையனுக்கு 7ஆம் வீட்டுல வந்து சுக்கிரனும் சனி பகவானும் இருக்காங்க. நல்லா கேளுங்க, கடகலகன ஜாதகம் 7ஆம் வீட்டுல சுக்கிரனும் சனி பகவானும் இருக்காங்க. இவருக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்குற 7ஆம் வீட்டு அதிபதி தானே சனி பகவான் தானே. அவரு போய் திருவோணம் சாரம் வாங்கியிருக்காரு. அப்ப சனி சந்திரன் சேர்க்கை புணர்வு. நான் சொன்னேன், ஏப்பா உங்க வீட்டுல யாராவது கல்யாணம் ஆகாம இருந்திருக்காங்களா அப்படின்னா, எங்க பெரியப்பா அப்படிதாங்க இருந்திருக்காரு, அவங்க கல்யாணம் ஆகாம இருந்து இறந்துட்டாங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு ஏதாவது வழிபாடெல்லாம் பண்றீங்களா அப்படின்னா, அது பெரியவங்க, அது எங்க அம்மா அப்பாலாம் விட்டுட்டாங்கக்கா, நாங்க அதெல்லாம் ஒண்ணு எடுத்துக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு நான் சொன்னேன், இந்த புணர்வு, திருமண தாமதம், திருமண தடை, இது எல்லாமே நம்ம குடும்பத்துல வாழ்ந்த முன்னோர்களோட சாபங்களும் கொஞ்சம் இருக்குங்க. நம்ம முன்னோர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஈஸியா விடக்கூடாது. அவங்களுக்கு இறந்ததுக்கு அப்புறம் அந்த பிதுர் காரியங்களை கரெக்டா பண்ணிட்டு இருந்தா முன்னோர்களோட ஆசீர்வாதம், இந்த குழந்தை பிறப்பு, திருமணம் இதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு உதவியை செய்வாங்க. அது மாதிரி நான் மட்டும் சொன்னேன், சரி அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஒரு ஐயரை கூப்பிட்டு என்ன முறைப்படி உங்க குடும்பத்துல செய்வீங்களோ அதை செஞ்சுட்டு உங்களுக்கு குலதெய்வத்துக்கு போய் ஒரு குளிர்ச்சி பண்ணிட்டு வாங்க. குளிர்ச்சி பண்ணிட்டு வந்து அந்த கடகலகனத்துக்கு என்ன கோயிலோ அந்த கோயிலை நான் எடுத்து தரேன், அந்த கோயிலுக்கு நீங்க போய் இந்த மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னேன். பரிகாரம் மீன்ஸ் நாங்க எல்லாமே கோயில் தாங்க கொடுப்போம். யாகம் அதெல்லாம் 2வது பட்சம். ஃபர்ஸ்ட் கோயில் வழிபாடே இருக்கு. ஏன்னா நம்ம முன்னோர்கள் தமிழ்நாட்டில் இல்லாத கோயிலே இல்லை. எந்தெந்த கிரகங்களுக்கு என்னென்ன வைப்ரேஷன் வேணுமோ அந்த வைப்ரேஷன் தகுந்த மாதிரி நம்ம கோயில் கட்டியிருக்காங்க. அப்ப அந்த தம்பிக்கு நான் எடுத்து கொடுத்த கோயில் வந்து திருப்புல்லானி. அந்த போய் அந்த நட்சத்திர அன்னைக்கு நீங்க கும்பிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க போகாம வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த கோயிலுக்கு போறதுக்கு அவங்களோட கர்மா வழி விடல. நான் இன்னைக்கு போறேன் நாளைக்கு போறேன்னு அவங்க சொல்லி இழுத்துட்டே இருக்காங்க. நான் கண்டிப்பா நீங்க திருப்புல்லானி போயிட்டு வந்தாதான் உங்களுக்கு ஒரு மேட்சான ஜாதகமே கிடைக்கும். பொண்ணு இங்கதான் இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சாலும் தெரியாது. நான் அவங்ககிட்ட உடச்சே சொல்லிட்டேன். அதனால நம்ம ஜாதகத்துல என்ன ஒரு வழிமுறை இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோயில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தா நம்ம சிறப்பா இருக்கும். இதை பார்த்துக்கொண்டு இருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி.